நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்று தினமலரே முதல் பத்தியிலே எழுதியிருக்கிறது. நான் தினமலர் பத்திரிகைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது உண்மைனால அவங்களே சொல்றாங்கல்ல. ஆகவே அந்த கூடாரம் ஏற்கனவே கலகலத்து போயிருக்கிறது. அண்ணன் கலைஞர் அவர்களை பற்றி நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். அவர் ரொம்ப தப்பாக போக்கு காட்டி அவரு கேப்டனோடு பேச்சு கொண்டே இருக்கிறோம்னு சொல்லி அவர் பேசவே இல்லைன்னு முகத்தை முறிச்சு மூக்க இருக்கிற மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ள அந்த கட்சி பொருளாளர் சொல்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இருக்கிற போது கூட கலைஞர் கொடுத்த வாக்குமூலத்துக்கோ அறிக்கைக்கோ மறுத்து அவர் திமுக சொன்னது கிடையாது. நான் 29 வருஷம் இருந்திருக்கேன். கலைஞருடைய எந்த கருத்துக்கோ அறிக்கைக்கு பகிரங்கமா கட்சிக்குள்ள இருந்துகிட்டு ஒரு வார்த்தை நான் மறுப்பு சொன்னது கிடையாது. ஆனால் அவர் சொல்றதை அப்படியே என்னன்னு தெரியல, தலைவர் சொல்லியிருக்காருட்டு போகலாம். வேணும்னே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல, இப்பயும் நடக்கல, எப்பயும் நடக்கல, எப்பயும் விட்ட அழைப்பு என்று சொல்லி சொல்ற அளவுக்கு கார்பரேட் கம்பெனி ஆக்கப்பட்டு விட்டது. உழைத்த கட்சிக்காரங்கள்லாம் ரொம்ப மனம் உடைஞ்சு ஒதுங்கி இருக்கிறாங்க. கலைஞருடைய நிலைமை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். ஆனால் எங்க தேமுதிகவில் இருந்து யாரையோ கூப்பிட்டு போறாங்க, வைக்க போறாங்க, ஒன்னும் நடக்காது. அது இரும்பு கோட்டை. எங்க கட்சியில 2-3 கடைகள் இருந்தது, நல்ல வேலை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. திமுக ஃபீல்டுல எங்களோட பேஸ் பண்ண முடியாது. பணம் எவ்வளவு கொண்டு வந்தாலும் சரி, மற்ற கட்சிகளை பொருட்படுத்தவே இல்லை. சில கட்சிகள் இருக்கு ஆட்சி அமைச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள எல்லாம் நான் போக விரும்பல. அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வரவே கூடாது. அதுதான் எங்கள் தர்ம யுத்தம். ஏற்கனவே ஊழல் செய்த திமுகவையும் நாங்கள் ஆட்சி பீடத்தை நெருங்க விடமாட்டோம். மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் மக்களை சந்தித்து ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம். அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்துத்தான் களம் செல்லுகிறோம். நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே பணியை தொடங்குகிறோம். மக்கள் நல கூட்டணிக்கு இன்னும் வேற யாராவது ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க யார்கிட்டயும் பேசிட்டீங்களா? அது மாதிரி ஏதாவது வந்தாலும் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்கு தெரிவிப்பார். எங்களுக்கு ஏதாவது தகவல் வந்தால் நாங்கள் அவர்களுக்கு தெரிவிப்போம். எதுவாக இருந்தாலும் கூடி கலந்து பேசித்தான் முடிவெடுக்க முடியும். முன்கூட்டி இப்பொழுது நான் எதுவும் சொல்ல முடியாது. அந்தந்த கட்சி சின்னம், அவங்க முரசு சின்னம், இவங்க போதரை சின்னம், விடுதலை சித்தைகள், நாங்க பம்பரம் சின்னம். அவங்களுக்கு ஏற்கனவே அறிவாள் சித்தியல், கதிரறிவாள், சிபிஎம் அறிவாள் சித்தியல், கதிரறிவாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் சின்னம் மோதிரம். தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. தமிழக மக்கள் தங்க கடையாளி அணிவித்து வெற்றி பெற செய்வார்கள். இன்னும் நாங்கள் நாள், அதாவது அறிக்கை தயாராயிட்டு இருக்கு. என்றைக்கு வெளியிடுவது என்று நாங்கள் எல்லாம் கலந்து ஆலோசிச்சு அது பிறகு சொல்றோம். தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜயகாந்த் வருவாரா? உறுதியா வருவார். தமிழகம் பூராவும் விஜய் பிரச்சாரம் செய்வார். அதாவது நாங்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் எல்லாம் தயாராகி, தேமுதிக வேட்பாளர்களை தயாரித்த பிறகு, அவர்கள் பட்டியல் தயாரித்த பிறகு, நாங்கள் பட்டியலை தயாரித்த பிறகு ஒரு நாள் குறிப்பிட்டு தலைநகர் சென்னையில் எப்படி மதுரையிலே எங்கள் மாநாடு மக்கள் நல கூட்டணி மாநாடு நடந்ததோ, இப்பொழுது தேமுதிக அதைவிட பன்மடங்கு வலுவோடு, அதைவிட மக்கள் இப்ப ரொம்ப ஆதரவு திரண்டிருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மாநாடு சென்னையில் ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் நடத்த இருக்கிறோம். அது வேட்பாளர்கள் அறிமுக கூட்டமாக வேட்புமனு தொடங்குவதற்கு ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு முன்னதாக அந்த நிகழ்ச்சி நடைபெறும். பல கட்சிகள் விஜயகாந்த் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்க நிலைமையில அவர் மக்கள் நல கூட்டணியை சேர்ந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்ன சொல்லுது அந்த கட்சிகள்? எங்களுக்கு முதல்ல தெரியும் அவர் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பாரு. அதிமுகவை தோக்கடிக்கணும், திமுக வரவிடக்கூடாது உறுதியா இருக்காருங்கிறது 10 மாசம் முன்னாடியே எங்களுக்கு தெரியும். நாங்க அதனால தொடர்ந்து அவர் எங்களோடு கரம் கோர்ப்பான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவரை கொச்சைப்படுத்துவதற்கென்றே திட்டமிட்டு சில பிரச்சார வேலைகளை சில கட்சிகள் செய்தன. அந்த போக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பாஜக சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வந்து தேர்தலை சந்திக்கும். பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. ஏன்னா 2-0 அந்த பெண்ணு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பரவாயில்ல, நான் யாரையும் இப்படி கொச்சப்படுத்தி பேசுறது இல்ல.
அவங்க பூஜ்ஜியத்தை தாண்டி ஒரு சீட்டாவது தமிழ்நாட்டில் வாங்க முடியுமான்னு பார்ப்போம். ஒரு சீட்டு கூட பிஜேபி வாங்க முடியாது. நான் சொல்றேன், ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. பூஜ்ஜியம் தான் மேத்தமெட்டிக்ஸ்க்கே ரூட் கருங்கிறது அவருக்கு தெரியாது.